அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்த உடனே ஒரு இளைஞன்ட்ட இந்த எதிர்பார்ப்பை பார்க்க கூடாது. இந்த இளைஞன் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை தயார் செய்திருக்கக்கூடிய குடும்பமும் சமூகமும் சரியாக அவனை வளர்த்திருக்க வேண்டும், உருவாக்கி இருக்க வேண்டும்னு சொல்லுது. புறநானூற்றிலே ஒரு பாட்டு, ஈஞ்சு புறந்தருதல் என் தலை கடனை, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனை, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. இலக்கண வகுப்புல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கா? இல்ல, பையன் எங்க அப்பாவுக்கு ஊரை சுத்தி கடனைன்னுறான் இதை படிச்சுட்டு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் அப்படி இருக்கு. எல்லாருமே சரியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை பெற்று ஈன்று புறந்தருதல் என் தலை கடனைன்னு அம்மா குழந்தையை பெற்று கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய கடமை இல்லை, எல்லா இல்லத்திலும் நடக்கக்கூடிய கடமை. எதனால அதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண் தன் குழந்தையை இந்த உலகத்திற்கு கொடுக்கும் பொழுது எல்லார் முன்னிலையிலும் தைரியமாக கொடுக்கக்கூடிய தகுதி உடையவளாக அந்த பெண் இருக்க வேண்டும். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல். நீங்க சொன்னீங்கல்ல எங்க அப்பா ஊரை சுத்தி, அப்படிப்பட்ட தந்தை இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே இதுதான் உனக்கான விதி. ஒரு வீரனாக இருந்தால் அவன், ஒரு கொல்லனாக இருந்தால் வேல் வடித்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அது கிடையாது. அந்த காலத்திலே அதுதான் வாழ்க்கை முறையாக இருந்தது. ஒரு இளைஞன் சரியாக இருக்கணும்னு சொன்னா அந்த நாட்டிலே நிர்வகிக்கக்கூடிய அரசன் சரியாக இருக்கணும். அவன் தான் ரோல் மாடல். அவன் நல்லா இருந்தா இளைஞன் சரியா இருப்பான். இவங்க எல்லாருமே நல்லா இருந்தாதான் அந்த இளைஞன் களிறு மேல் ஏறி போருக்கு செல்லக்கூடிய வல்லமை பெறுவான், நாட்டை காப்பான் அப்படின்னு சொல்லி அன்றைய இலக்கியம் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நான் நிறைய கவிதைகள் படிக்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இளைஞன் எழுதக்கூடிய கவிதைகள்லாம் பத்திரிகைகள்லயும் வருது. எப்படி எழுதுறாங்க? ஒரு கவிதை, காதல் கவிதை படிச்சேங்க சமீபத்துல. ஒரு பையன் எழுதியிருக்கான், உன்னை பார்த்தேன் உலகத்தை மறந்தேன், உன் தங்கையை பார்த்தேன் உன்னையே மறந்தேன். காதல்ங்கிறத கூட ஒரு கேளிக்கைக்குரிய விஷயமாக, காதல்ங்கிறது அப்படிப்பட்ட விஷயமா? நீங்க என்ன அழகா சொன்னீங்க, அன்னைக்கு சூரியகாந்தி பூ இன்னைக்கு சுடிதார் அப்படின்னு. ஆனா இதையெல்லாம் தாண்டி எத்தனை நாகரிகமாக பழைய இலக்கியம் சொல்லி கொடுத்திருக்கு தெரியுங்களா? பொதுவா காதலிக்கிற ரெண்டு பேர்கிட்ட நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க, நீ எவ்வளவு காதல் வச்சிருக்க, இல்ல அந்த பையன் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க, உண்மையான அன்பு எவ்வளவு வச்சிருக்கன்னு சொன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இருக்கிறதுலே நான் அதிகமா, உலகத்திலே எல்லாரை விட நான் அவ்வளவுதான் நேசிக்கிறேன் அப்படின்னு அததான் சொல்ல முடியும். அதுக்கு அளவுக்குள் நிர்ணயிக்கவே முடியாது. பழைய இலக்கியம் சொல்லுது, உண்மையான காதல்ங்கிறதுக்கு கூட நீ எப்படி வச்சிருந்தேன்னா அந்த காதல் சரியா இருக்கும்னு சொல்லுது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றே அப்படின்னு. நம்ம என்ன கேட்போம், எப்படி உன்னுடைய காதல் இவ்வளவு அகலம்னு கேட்டா சொல்ல தெரியுமா? பழைய புலவர் சொல்றாருங்க, நிலம் நமக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பரப்பளவுல பெருசா இருக்கிற நிலம், நிலத்தை விட ரொம்ப பெருசு, சொல்லவே முடியாது. அதுக்கு மேல என்ன அளவுகோல் இருக்கு? உயரம் எப்படி? வானத்தை விட உயரமானது. ஆழம் எப்படி? கடலை விட ஆழமானது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தலைவியினுடைய காதல் எப்படின்னு சொன்னா, ஒரு மனைவியா இருக்கிற இல்லறத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தினசரி வாழ்க்கையில பத்திரிகைகளை படிக்கும் பொழுது, தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது எத்தனை விரிசல்கள் குடும்ப உறவுகளுக்குள். அன்னைக்கு சொன்னாங்க, இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. இன்னைக்கு திரைப்படத்துல வேணா வசனம் வரலாம், 7 ஜென்மம் ஆனாலும் நீதான் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே பழைய இலக்கியம் சொல்லி கொடுத்திருக்கு, இம்மை மாறி மறுமையாகினும், எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீதான் என்னுடைய கணவன். அப்படி ஒரு அன்பு வாழ்க்கையை சொல்லி கொடுத்திருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு உலக நாடுகளில் நம்ம தமிழ் மொழி, அக்கால இலக்கியம் இக்கால இலக்கியம் ரெண்டையும் மனசுல வச்சுக்கோங்க, அதிகமான மொழிபெயர்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய இலக்கிய நூல் அந்த காலத்தில் உள்ள இலக்கிய நூலா இப்ப இருக்கிறதா? நம்ம திருக்குறளை சொல்லுவோமா? இன்னைக்கு வரக்கூடிய நவீன கவிதைகளை நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா திருக்குறள் தான். ஒண்ணும் இல்லைங்க, உலக நாடுகள்ல இன்னைக்கு ஒரு 2 அடி பாடலை எல்லா இடங்களிலும் மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பாடல் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவார. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாடல் அடியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில நடந்தோம்னு சொன்னா எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்த அபார்ட்மெண்ட்ல அடுத்த வீட்டுல இருக்கிற மனுஷன் யாருன்னு தெரியாது. அப்புறம் எங்க நம்ம மனித உறவுகளுக்குள்ளாக அந்த ஒரு இணக்கத்தை கொண்டு வர முடியும்? ஆனா அந்த பாட்டு சொல்லி கொடுக்குது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையே என்னன்னு சொன்னா, முயற்சி உழைப்புங்கிறத தாண்டி எடுத்த உடனே ஜெயிக்கணும். நான் காலேஜ் முடிச்சேன்னா முடிச்ச அடுத்த நிமிஷத்துல எனக்கு கை நிறைய சம்பாதிக்கணும். லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா என்ன சொல்ற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகம் அப்படின்னா, வாழ்க்கை நான் முதல்ல படிக்கணும், ஒரு வேலை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், செட்டில் ஆகணும், அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா பழைய இலக்கியம் சொல்லி கொடுக்குது, யாதும் ஊரை யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்னன்னு ஒரு பெரிய பாடல், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இடையில வரக்கூடியதுதான் அதனுடைய கரு. நீர் வழிபடுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தன மாதலின். அதாவது நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஒரு தண்ணீர் இருக்கு, தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருக்கு, அது ஒரு மரத்தக்க போயிட்டு இருக்கு, மரக்கலம் போயிட்டு இருக்கு, அதுக்கு இந்த டைரக்ஷன்ல தான் போகணும்னு தெரியாது, எந்த வழியில தண்ணி போகுதோ அப்படி போகும். அதுபோல உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது அதனுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கும். அதனால் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு. பெரிய உன்னை வசதியில இருக்கிறவங்களை பார்த்து நான் சாதாரண குடும்பத்துல பிறந்துட்டேன் நீ நினைக்க வேண்டாம். உன்னை விட தாழ்வாக இருப்பவர்களை பார்த்து விட்டு இவன் இப்படி இருக்கிறானே நீ இகழ்ச்சியா பார்க்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுப்பது பழைய இலக்கியம். இப்படி இளைஞர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, அவனுடைய தன்னம்பிக்கை இல்லாதது, சுயநலமாக இருப்பது, எதன் மீதும் பெரிய அளவிற்கான பற்று இல்லாதது, இது எல்லாவற்றிற்கும் முழுமையாக தீர்வு சொல்லக்கூடியதாக அவர்களை நெறிப்படுத்துவதாக இருப்பது இன்றைய இலக்கிய படைப்புகளை காட்டிலும் அன்றைய இலக்கிய படைப்புகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, மிக Life's so lovely, live life happily, plan your life the way you want it to be, invest to save and get insurance. LIC's new endowment plan offers a combination of protection and savings. Bring home eternal happiness. IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. சில சமயம் வாழ்க்கையில நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்குது. அதே மாதிரி தான் எல்ஐசியின் புதிய ஜீவனானந்த் பாலிசி. இதில் உங்களுக்கு கிடைக்கும் 2 பலன்கள். ஒன்று, டேர்ம் முடிவில் முழு காப்பீட்டு தொகை. 2வது, முதிர்விற்கு பிறகு ஆயுள் முழுவதும் பாதுகாப்பு. இனி டபுள் ஆனந்தம் தானே. எல்ஐசி, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. மிக அருமையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தமிழ் சமுதாயத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் அன்பிற்குரிய பேராசிரியை முனைவர் ஞானாம்பிகை அவர்கள். உண்மைதான், அந்த காலத்தில் எப்படி தமிழ் சமுதாயம் இருந்தது, இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், காதலும் உண்டு வீரமும் உண்டு, காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அக்கால இளைஞர்கள் என்பதை ஈண்டு புறந்தறுதல் எந்தலை கடனே என்கின்ற அருமையான புறநானூற்று பாடல் வழியாக அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இப்பொழுது இளைஞனை பெரிதும் வழிநடத்துவது இக்கால இலக்கியம்தான் என்று சொல்லி அதற்கு தகுந்த ஆதாரங்களுடன் நம் முன் பேச வருகிறார் அன்பிற்குரிய சகோதரி கவிதாயினி உமா மகேஸ்வரி அவர்கள். உமா அவர்களே, உங்க சொன்ன காதல் பாட்டெல்லாம் கேட்டீங்கல்ல, அது சொன்னதுமே உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. தமிழின் குருதியிலிருந்து பிறந்தவன் நான், என்னை பிழிந்தால் தமிழாய் வழிவேன். இக்கால இலக்கியமாக இங்கே வீட்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கும்
அக்கால இலக்கியமா இக்கால இலக்கியமா என்று தெரியாத சாயலோடு அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சுருக்கமா ரெண்டும் கட்டாங்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. எதிரணியிலிருந்து அன்பு சகோதரி வந்தார்கள், குரு ஞானாம்பிகா. அக்கால இலக்கியம் பற்றி பேச வருபவர் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அக்கால இலக்கியத்திலிருந்து ஒரு பாடலை சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். அவர் என்னுடைய பாரதிதாசனுடைய பாடலை எடுத்து கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் கலையிடை ஏறிய கனியும்னு ரொம்ப அழகா அந்த பாட்டை சொல்லி இக்கால இலக்கியம் தான் சிறந்ததுங்கிறதுக்கு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு அழகா பேசுறாங்க, ரொம்ப சாமர்த்தியமா பேசுவாங்க. தகராறுங்கிற தமிழ் வார்த்தை ஒரு பையனுக்கு தகராறு. இவங்கிட்ட போய் கேட்டாங்க, தமிழ் பேராசிரியராச்சேன்னு போய் கேட்டாங்க, சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சகோதரி சொன்னாங்க, சின்ன தகராறா இருந்தா சின்ன ரா போட்டுக்கோ, பெரிய தகராறு இருந்தா பெரிய ரா போட்டுக்கோ. அந்த மாதிரிதான் இந்த தலைப்பை பார்க்கறாங்க. அவங்க சொல்றாங்க, பெண்ணை எப்படி பேசியது அக்கால இலக்கியம். அக்கால இலக்கியம் குறித்து எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, மதிப்பீடு இருக்கிறது. ஆனால் பெண்ணை எப்படி பார்த்தது அக்கால இலக்கியம்? ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனை. முடிஞ்சிருச்சு பெண்ணோட வாழ்க்கை, திருமணம் குழந்தை பேரு முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அப்படியா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்று கும்மியடி சொன்னார்ல. நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? எம்மையும் அந்நிலைக்கு கொண்டு வந்தால் அதை நாங்கள் வெட்டி முறிப்போம் என்று சொன்னானே என்னுடைய பாரதி. அவனுடைய கவிதைகள் தாங்க எங்க இளைஞர்களை நெறிப்படுத்திட்டு போகுது. நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனாங்க. இன்னைக்கு ஒரு பெண்மணி எந்திரிச்சு சொன்னா, கல்லா இருந்தால் ரோட்டுக்கு, புல்லா இருந்தால் மாட்டுக்கு. அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை. அம்மா, இந்த மேடையிலேயே நான் பார்க்கிறேன் 7 பெண்மணிகள் உங்களையும் சேர்த்து போனா போகுதுன்னு 2 ஆண்கள். அவனே பயந்துட்டு உட்கார்ந்துருக்காமா, நீங்க வேற. இக்கால இலக்கியம் இதுதானே கனவு கண்டுச்சு. நீங்க போர் காட்சியை அக்கால இலக்கியம் அப்படி வர்ணிச்சுது. ஒருவன் துடிதுடித்து சாவது, அவன் உயிர் போவது, அவன் தலை வேறு உடல் வேறாக கிடப்பதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடியது அக்கால இலக்கியம். ஆனால் இக்கால இலக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால், சுடுகிற துப்பாக்கியிலிருந்து மலர்கள் வெளியே வரட்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மெல்லிய மனசு எங்களுக்கு. குழந்தைங்க இருக்காங்க வீட்டுல, அந்த குழந்தைங்க விளையாடுறாங்க, திடீர்னு சண்டை பிடிச்சிடுறாங்க, உன் பேச்சு கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. 5 நிமிஷம் தான், உடனே அந்த குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து பழம் விட்டு விளையாடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த இக்கால கவிஞர் சொல்றாரு, 5 நிமிடத்திற்கு முன்னால் காய் விட்டு இப்பொழுது பழம் விட்டு சேர்ந்து கொள்ளும் பிள்ளைகளின் அன்புக்கு முன்னால் யுத்தமிடுகிற பெரிய தேசங்கள் வெட்கி தலை குனிகின்றன என்று எழுதுகிறார் என்று சொன்னா சும்மாவா? செல்ல பத்தியெல்லாம் குரு ஞானாம்பிகா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அத கூட பெற்றோர்கள், ஒரு பெற்றோர் எழுதுறாங்க ஒரு கவிதை. அவங்க சொல்றாங்க, செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்தால் பிள்ளைகள் எப்போதும் தொடர்பெல்லைக்கு வெளியிலேயே நிற்கிறார்கள். நாற்றீச்ச பிள்ளையா இருக்கீங்களாமா நீங்க? அப்படிதானே? அப்ப இது மாதிரியான புதிய புதிய விஷயங்களை இக்கால இலக்கியம் தாங்க எடுக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. யாராலுமே திரும்பி பார்க்க முடியாத மனிதர்கள் இந்த தேசத்துல இருந்தாங்க. திருநங்கையர் இருந்தாங்க. எவ்வளவு கேலி பேசிச்சு இந்த உலகம். இந்த சமூகம் அவங்களை எவ்வளவு மோசமா திட்டுச்சு. வக்கர வார்த்தைகளால் அவர்கள் உணர்வுகளை காயப்படுத்திய போது இன்றைக்கு திருநங்கைகள் தங்கள் உணர்வை, தங்கள் வலியை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் விரும்பாத இந்த அடையாளத்தை எதை கொண்டு அழிப்பேன்? பாம்பு தன் சட்டையை கழற்றி வீசி எறிவது போல என்னுடைய இந்த உடலை வீசி எறிய முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என் கனவு, என் கற்பனை, என் சுயம், என் உயிர், ஓ இதை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லுகிற கவிதையில் பல்லாண்டு கால திருநங்கையின் சோகம் இருக்கிறதே. இதை உங்கள் கவிதைகள் பேசி இருக்கிறதா? சொல்லுங்க. நீங்க எவ்வளவு விஷயம் நடக்குதுங்க இன்னைக்கு. எல்லா விஷயங்களிலும் ஒரு முத்திரையை இக்கால இலக்கியங்கள் பதிக்கிறது. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதிக்கிறாங்களா? விண்வெளி வீராங்கனை,
இந்த மாதிரி கையில பூ எடுத்தா இடுப்பு ஒடிஞ்சிரும்னு சொன்னா விண்வெளி வீராங்கனைகள் கிடைப்பார்களா? அதோ அந்த நட்சத்திரத்தோடு நட்சத்திரமாக இருக்கிறாளே கல்பனா சாவ்லா, அவள் இப்படி முல்லைப்பூ மனது கொண்டிருந்தால் ஜெயித்திருக்க முடியுமா? நீங்க இப்படியே சொல்லி சொல்லி பெண்ணை அடக்கி வச்சீங்களே, எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு புது கோணத்துல இன்றைக்கு சமூகத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கிறதல்லவா எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய படைப்புகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் இளைஞர்களை நெறிப்படுத்துவது அக்கால இலக்கியத்தை காட்டிலும் இக்கால இலக்கியம்தான். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், அக்கால இலக்கியம் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பதவுரையும் தெளிவுரையும் அருஞ்சொற் பொருளும் தெரிந்தால்தான் அக்கால இலக்கியத்தை படிக்க முடியும். இக்கால இலக்கியம் என்னுடைய மொழியில் இருக்கிறது, நான் பேசுகிற மொழியில் இருக்கிறது. அது பெண்மொழி பேசுகிறது, அது திருநங்கையின் மொழி பேசுகிறது, அது ஏழையின் மொழியை பேசுகிறது. அதனால் இதுதான் இளைஞர்களை நெறிப்படுத்தும் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில சமயம் வாழ்க்கையில நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்குது. அதே மாதிரி தான் எல்ஐசியின் புதிய ஜீவனானந்த் பாலிசி. இதில் உங்களுக்கு கிடைக்கும் 2 பலன்கள். ஒன்று, டேர்ம் முடிவின் முழு காப்பீட்டு தொகை. 2வது, முதிர்விற்கு பிறகு ஆயுள் முழுவதும் பாதுகாப்பு. இனி டபுள் ஆனந்தம் தானே. எல்ஐசி, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. Wouldn't you be glad if you had to water it just once? Indeed. Invest just once in LIC's new Bima Budget policy with a single premium and get a short sum every 3 years. Also get full premium back with loyalty addition on maturity. LIC's new Bima Budget policy. LIC ka ho saath to fikr ki chodo baat. IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. இக்கால இலக்கியத்தை அப்படியே எழுத்தண்ணி படிச்சிருக்காங்க. இப்பொழுது 2 அணியினுடைய தலைவியரும் பேசிய பிறகு தளபதிகள் வருகிறார்கள். அக்கால இலக்கியம்தான் இளைஞர்களாகிய எங்களை வழிகாட்டுகிறது என்று சொல்லி பேசுவதற்காக வருகிறார் நம் கல்லூரி மாணவர் துடிப்புள்ள இளைஞர் பா கார்த்திக் அவர்கள். அவர்களை உற்சாகமாக கைதட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தமிழே உயிரே அருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்ற பாடலுக்கேற்ப அவையோர் அனைவருக்கும் முதற்கன் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இளைஞர்கள் வழிநடத்துவது அக்கால இலக்கியமா இக்கால இலக்கியமா. நான் அக்கால இலக்கியமே என்று பேச வந்துள்ளேன். எங்க அணியிலிருந்து அணித்தலைவியமா பேசினாங்க, அதுக்கு எதிரணி தலைவியமா பேசினாங்க. பாரதிதாசன் பாடல் எந்த காலத்தை சேர்ந்ததுங்கம்மா, அந்த பாரதிதாசனுக்கே கற்றுக் கொடுத்தது இந்த காலம் தானுங்கம்மா, அந்த கால இலக்கியம் தாங்கம்மா அந்த பாரதிதாசனுக்கே கற்றுக் கொடுத்திருந்ததுக்கு அந்த அடிப்படையில் வந்ததாங்கம்மா அந்த பாரதிதாசன் பாடல். நீங்க எப்படி எங்கம்மா இந்த பாரதிதாசன் பாடல் இந்த காலம் நீங்க சொல்லலாம்? தெரியாம சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. அதை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், ரப்பர் வச்சு அழிச்சிருவோம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, நாங்க ஆண்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேர் ஆண்கள் வந்ததால நாங்க எப்பவுமே பெண்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறோமா, அதனாலதான் நாங்க தியாக செம்பல் பழைய பாடல வர்ணிச்சிருக்காங்கன்னு அம்மா சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு பாடலும் கூட வர்ணிக்கலையா? பெண்களை வர்ணிச்சிருக்காங்க, பழைய பாடல்கள் வர்ணிச்சிருக்காங்களா? இந்த பாடலுங்க வர்ணிச்சிருக்காங்க. பாடல கேட்டு பாருங்க, இந்த காலத்து பாடுங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடவோட யாரும் இல்ல, விளையாடு ஓமா உள்ள பில்லாடா, இதெல்லாம் பாடங்களாமா? இந்த கால பாடங்களாங்கம்மா? சொல்லுங்கம்மா, நீங்களே நடுவர்களே, நல்ல ஒரு தீர்ப்பு நீங்க தான் சொல்லணும். அது நீ சொல்ற பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப அம்மா சொல்றாங்க குழந்தைகளோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல குழந்தை யாரும் விளையாடுறதே இல்லை. அந்த காலத்துல எங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு, குழலினிது யாழினிது என் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாருங்கம்மா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கால இலக்கியம் என்பது ஒரு நாவல் பழத்தை போன்றது. நாவல் பழத்தை சுவைத்தால் எப்படி ஒரு நாவிற்கு இனிமையும் நம்மளுக்கு ஒரு இன்பமும் தருகிறதோ, அந்த கால இலக்கியமானது அப்பேற்பட்ட சுவையும் நம்மளுக்கு நல்ல கருத்தையும் வாழ்வில் நெறிமுறைகளையும் எடுத்துரைப்பது அந்த கால இலக்கியம். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கால இலக்கியம் ஒரு பீஸா மாதிரி ஆயிடுச்சு நடுவர்களே. இந்த காலம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனோட விளைவு என்னங்கிறது. பீஸா மாதிரி. ஆமா. அப்புறம் சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா
கோவல்னு கண்ணகி இருப்பாங்க, கோவலனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணகி மதுரையை எரிச்சான். அப்பேற்பட்ட காலம் அக்காலம். ஆனா இக்காலத்துல பாத்தீங்கன்னா பிக்கப்பு டிராப்பு எஸ்கேப் அந்த மாதிரி ஆகிவிட்டுருங்கப்பா நடுவர்களே. கார்த்தி என்னமோ சூர்யா தம்பி மாதிரியா இருக்க நீனு. அம்மா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கர்ணனும் துரியோதன மனைவியும் பகடையாடிட்டு இருப்பாங்கம்மா. அப்ப பகடையாடிட்டு இருக்கும்போது யதார்த்தமா கர்ணன் அவர்கள் வந்து துரியோதன மனைவி இடைமணியை பிடித்து இருக்கும்போது அந்த மணியானது கடந்து விடும். அப்போது துரியோதனன் யதார்த்தமாக கேட்பான், மணிகளை எடுக்கவா எடுத்த மணிகளை கோர்க்கவா என்று கேட்பான். அப்போது அங்கு நட்பு பாராட்டப்படுகிறது. இந்த காலத்தில் எங்க இருக்கிறது அந்த நட்பு? அடர் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மங்கையரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடப்பக்கம் படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்று திருமந்தத்தில் அழகாக ஒரு பாட்டில் கூடியுள்ளார் நடுவர் அவர்களே. எனவே இக்காலத்தில் வரும் இருதய நோய் பற்றி அக்காலத்திலே திருமூலர் திருமந்திர பாட்டில் அழகாக கூறிய நடுவர்களே. எனவே இதை பார்க்கும்போது வாழ்வியல் கருத்துக்களும் நெறிமுறைகளும் நமக்கு வெளிப்படுத்துவது அக்கால இலக்கியமே என்று சொல்லி நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிற நடுவர்களே. நன்றி, வணக்கம். அற்புதம், என்ன அருமையா. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா அவன் சொன்ன எளிய அந்த காலத்து பாடல்கள் அக்கால பாடல்கள் எல்லாம், அதுவும் திருமந்திரத்தை சொன்னான். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த காலத்து மாணவனாக இருக்கக்கூடிய இவனுடைய மனத்துல திருமந்திர பாடலை எடுத்து சொல்லணும்னாக்கா அதற்காக இவனுக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டணும். அந்த அடப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் மத்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படித்தார் கிடந்தொழிந்தாரேங்கிற திருமூலர் பாட்டு ஹார்ட் அட்டாக்கை பத்தினது. அது இருதயத்தில் வரக்கூடிய பெரிய அதிர்ச்சி. இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், அப்படியே லேசா வலிச்சுதான், அவ்வளவுதான் கிடக்க. உடனே இமிடியேட்டா மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். இதை எவ்வளவு அழகா தன்னுடைய 4 வரிகள்ல திருமூலர் எழுதியிருக்கிறாரு. அதை ரொம்ப அற்புதமா கார்த்திக் எழுதினாரு. ரொம்ப சிறப்பு. அந்த பாடலை கேட்கிற போது மகிழ்ச்சி இருந்தது. இதை பார்த்த பிறகு இந்த இக்கால அணி இன்னும் ரொம்ப இருமாப்போடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அணியிலிருந்து பேசுவதற்காக துடிப்போடு வருகிறார் ரேவதி அவர்கள். அவரை உற்சாகமாக கைதட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு இளைஞர்களை வழிநடத்தி செல்வது இக்கால இலக்கியமே என்று பேச வந்துள்ளேன். அக்கால இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாமே இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு பாடப்பகுதியில வருது. ஆனா அது நம்மளுக்கு எல்லாமே படிச்ச உடனே புரியறது இல்லையே. அதுக்கு ஆசிரியர் வகுப்பறையில வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. வேற வாங்க வேண்டி இருக்கு நம்ம. அதெல்லாம் உண்மைதான். தூங்கிட்டான்னு இருக்கோம், அப்பவும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படியும் அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டா தூங்கிக்கிட்டு தான் இருக்குமா? என்னமா அசால்ட்டா போற போக்கில் ஒண்ணு சொல்லிட்டா நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை சொல்ல, தூங்குவது போல் இருப்பார்களே தவிர அப்பொழுது சித்தர் மாதிரி விழித்துக் கொள்வார்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற. இப்ப கூட கூட்டத்துல தட்டுறான். இப்ப இவன் தட்டி பக்கத்துல இருந்தவன் தூங்கி எழுந்துச்சு என்னடா ஆச்சு இப்பன்னு கேட்கறான். சொல்லுங்க. அப்படியும் அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கும் போது சீதைக்கு ராம சித்தப்பங்கிற கதையால பதில் சொல்றாங்க. இதே இக்கால இலக்கியத்தை எடுத்துக்கோங்க. புதுக்கவிதை சுகிர்தர் அணி அம்மாங்கிற தலைப்புல அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. உயிர்மை ததும்பும் என் குரலால் உன்னை அழைக்கின்றேன், கொய்த மலரை போல் மகிழ்ந்திருந்த உன் கண்ணங்கள் சுருக்கமுற, பாதுகாக்கப்பட்ட வனத்தின் இசையாய் மௌனம் காக்கிறாய். இதோட கருத்தை நான் சொல்லவா வேணும்? சொல்லாமலே புரியல. இதுதாங்க இக்கால இலக்கியம். தெளிவா நம்மளுக்கு என்ன புரியலங்கிறாரு. அவரை விட்டுடுவோம், நம்ம சாய்ஸ்ல விட்டுடுவோம். அவர் சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். நீங்க பேசுங்க. இக்கால நட்பு அப்படி இல்லையே. நண்பனுக்கு ஒரு விபத்தே நேர்ந்தாலும் தன்னோட ரத்தத்தை கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்துவாங்க. இதுதாங்க இக்கால இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. அக்காலத்துல பெண் கொடுமை எதிர்த்து எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அது மக்களை போய் சேர்ந்துச்சா? இல்லையே. அக்காலத்துல பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாதாங்க வாழ்ந்தாங்க. இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. ஆனா இக்கால இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை, எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு இணையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஆண்கள் அடிமைகளா? இல்ல அவசரத்துல எதுவும் ஜாக்கிரதையா சொல்லணும். திருநங்கைகளை பத்தி சொல்றாங்க. அந்த காலத்துல திருநங்கைகளுக்கு மதிப்பு இருந்துச்சா? இல்லையே. இந்த காலத்துல தான் அவங்களுக்கு திருநங்கைகள்னு மதிக்கக்கூடிய ஒரு பேரு கொடுத்து சமுதாயத்துல இடமும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கால இலக்கியத்துல காலமலை தூரலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானோம்னு அவங்களே அவங்கள காகித பூக்களா, எதுக்கும் உபயோகம் இல்லாத காகித பூக்களா நினைச்சு தங்களோட வேதனை வெளிப்படுத்துற விதமா கூறியிருக்காங்க. ரொம்ப அருமை. ரேவதி ஒரு கன்னி பேச்சாளராக முதல் முறையாக பேச வந்திருக்கிறார். ஆனாலும் மிக அருமையாக முழு மூச்சோடு தான் கற்ற அனைத்து செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிக திறம்பட பேசியிருக்கிறார்.
அவருக்கு மிகுந்த நன்றியை மனத்தோடு மன உணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முதல்ல பேச வரவங்களுக்கு தயக்கம் இருக்கும். ரொம்ப சிறப்பாக அதை பற்றி பேசியிருக்காங்க. திருநங்கைகளை பற்றி இந்த கால சமுதாயம் தானே, இந்த கால இலக்கியம் தானே கவலைப்படுகிறது. அந்த காலத்தில் அதை பற்றியெல்லாம் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, படிக்கணும். ரேவதி அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டா. எனவே இப்பொழுது இந்த அணியினுடைய கருத்தை எதிர்த்து பேசுவதற்காகவும் தன்னுடைய அணிக்கு வெளியேற்றுவதற்காகவும் வருகிறார் அன்பிற்குரிய சகோதரி சுகன்யா அவர்கள். நான் இப்ப எதை பத்தி பேச போறேன்னா, இந்த கால இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அந்த கால இலக்கியம் தான் பேச போறேன். எதிரணியில் இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்குது நடுவர் அவர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு 24 மணி நேரம் இருக்கிற இவங்க இலக்கியத்தை படிக்கிறோம் 10ஆவதுக்கு பின்பற்றணும் வேற பேசுறாங்க. அம்மா நீங்க அப்படின்னா சொல்ல, என் புக்கும் என் ஃபேஸும் புக்கில் இருக்கு. நீங்க அப்படின்னா என்ன சொல்லிடக்கூடாது. அப்புறம் என்ன நினைப்பாங்க? நான் இதில் ஒரு 10-15 பேர் ஏதாவது கொடுக்க மாட்டான் நான் லைக்குன்னு நான் ஆசையோடு உட்காந்துருக்கேன். என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஏமாற்றமாக்கிறாதீங்க நீங்கள். அந்த கால இலக்கியத்துல ஒரு பெண்ணோட இழிவை பத்தி அழகா சிலப்பதிகாரம்ங்கிற நூல் சொல்லுச்சு. இந்த காலத்துல அப்படி இலக்கியங்கள் வந்திருந்ததுன்னா ஏன் டெல்லியில ஒரு கொடுமையான சம்பவம் ஏற்பட்டிருந்துச்சு. அடுத்தது பாரதியார் இந்த கால இலக்கியர் தான் நீங்க சொல்றீங்க. அழகா ஒரு பாட்டு எழுதினாரு, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. எப்படி தெரியுமா பின்பற்றாங்க நம்ம இளைஞர்கள்? ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா. இப்படிதான் நம்ம இளைஞர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதை விட அந்த காலத்துல இருக்க காதல் கடிதமும் தாலாட்டு பாடலுமே ஒரு இலக்கியம் தானே நடுவர் அவர்களே. மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ செண்டால, யாரடிச்சு நீ அழுத என் தங்கமே கண்ணுரங்கு. இலக்கியத்தை பத்தி பேசினா தூக்க வருதுன்னு சொல்ற எதிரணியருக்கு எங்கெங்க தெரியும் தாலாட்ட பத்தி? உங்களுக்கு தெரியாதா? அவங்க வீட்டுக்காரர் வேணா கேட்கலாம். இந்த கால இலக்கியத்திற்கு அடிப்படையே அந்த கால இலக்கியம் தான். அதனால நான் அக்கால இலக்கியம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. ஆனால் இக்கால இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கானது. ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவீங்கன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. அருமையா பேசியிருக்காங்க ரேவதி, ரொம்ப அழகா பேசினாங்க. இப்பொழுது இந்த அணியினுடைய கருத்தை எதிர்த்து பேசுவதற்காக வருகிறார் அன்பிற்குரிய சகோதரி கவிப்பிரியா அவர்கள். அக்கால இலக்கியம்னு பேசுறாங்க. அக்கால இலக்கியத்தில் பெண்களை ஏங்க வெளியே விடல? அக்கால இலக்கியத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அதே மாதிரி இக்காலத்துல எப்படிங்க இருக்க முடியும்? ஏன் நடுவர் அவர்களே? அது சரி, அப்படிலாம் பட்டிமன்றம் நடத்த முடியாதுமா. அப்புறம் நீங்க வேற நல்ல வேலை இக்கால இலக்கியத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கு. பெண்கள் வெளியே வரணும்ல, அவங்க கிட்ட இருக்க திறமை வெளிப்படணும்ல. அக்கால இலக்கியத்துல கூறுற மாதிரி சொல்லி இருக்கிற மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா இன்றைய பொருளாதார நிலைமையில 2 பேர் போனாதான் நல்ல நிலைமையில இருக்க முடியும். ஒருத்தர் சம்பாதிச்சு எப்படிங்க வாழ முடியும்? நல்லா கண்ணகி வீட்டுக்குள்ளேயே இருந்தா கற்புக்கரசியா. எங்க பெண்களும் கண்ணகி தான். ஆனா மனக்கட்டுப்பாடோட வெளியில எல்லா பக்கம் போறாங்கல்ல. சொல்லுங்கம்மா. எதிரணியினர் சொன்னாங்க அக்கால நட்பு உயிர் கொடுத்தது என்று. இக்கால நட்பு வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்குதுங்க. எப்படி தெரியுங்களா? இக்கால திரைப்பட பாடல், என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எங்க வச்சான். இன்னொன்னு சொன்னாங்க இக்கால காதல எப்படி மச்சான மட்டும் மாடுறானே, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நட்பெல்லாம் இருக்காமா? கண்டிப்பா இருக்கு மேம். சரி, அதை சொல்லலாம் போகும். இக்கால காதல எப்படி இருக்குதுன்னா, அதாவது நட்பு ஒரு பொண்ணு நடுவுல வந்தானா அந்த நட்பு உடஞ்சு போகுமா, அது திரும்பி ஒட்டிக்குங்க. எப்படின்னு தெரியுங்களா? இந்த பொண்ணுகளை இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு புரிஞ்சு போச்சுடான்னு மறுபடியும் சேர்ந்துக்குவாங்களே. என்ன அருமையா தேவார திருவாசகம் மாதிரி இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அக்கால இலக்கியம் திருக்குறள் 2 வரையில ஈஸியா தாங்க இருக்கு, ஆனா படிச்ச பொருள் புரியாது. அதுக்காகத்தான் இக்கால இலக்கியத்துல எளிமையா சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்துல ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. அக்கால இலக்கியம்னு பேசுறீங்களே எங்களுக்கு புரியலையேங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை எல்லாம் ஒரு உரையாசிரியருடைய உதவியின்றி படிக்க முடியாது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு ஒரு நல்ல வினாவை வச்சிருக்காங்க. இந்த வினாவிற்கு விடை இருப்பதற்காக வருகிறார் அன்பிற்குரிய தம்பி குரு வருகிறார். கொடுக்கப்பட்ட தலைப்பு, இளைஞர்களை பெரிதும் வழிநடத்துவது அக்கால இலக்கியமா இக்கால இலக்கியமா? நான் பேச வந்திருப்பது அக்கால இலக்கியத்தை பற்றி. இலக்கியம் என்பது என்ன? இலக்கியம்
பண்டைய காலத்தில் வயல்வெளிகளில் வேலை செய்யும் உழவர்கள் தங்களது அலுப்பை போக்குவதற்காக பாடும் பாட்டுகளிலிருந்தே இலக்கியம் ஆரம்பிக்கப்பட்டது. இலக்கியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தென்றல் காற்று போலது. அது உடலையும் மனதையும் வருடி சென்று இன்பம் தருவது. ஆனா இக்கால இலக்கியமோ ஒரு சூறாவளி காற்றை போன்றது. எப்ப வரும் எப்ப போகும்னு யாருக்குமே தெரியாது. எப்ப வரும் எப்போ கரெக்ட் சொன்னீங்க. இது சங்க கால இலக்கியத்தை எடுத்துக்குவோம். ஒரு இளைஞன் மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா அவன் இப்படிதான் வாழணும், அவனோட வாழ்க்கை முறை இப்படி, அவனோட வாழ்க்கை நெறி இப்படி அப்படின்ட்டு அவனை வழி நெறிப்படுத்தியதே அக்கால இலக்கியம் தான். அக்காலத்துல இருந்தாங்க புலவர்கள், பாடலாசிரியர்கள் எல்லாம் பெண்களை ஓமைப்படுத்தி பாடினாங்க. ஏன்னா பெண்கள் தான் எல்லாமே. அவங்களை ஓமைப்படுத்தி பாடினாங்க. மதி போன்ற முகம், சங்கு போன்ற கழுத்து, முத்து போன்ற பற்கள்னு பாடினாங்க. ஆனா இப்ப புதுமையான ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்காருங்க பாருங்க ஒரு பாட்டு. உன் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கனடா நாட்டை வாங்கி தரட்டுமா அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டை விற்கிறாருங்க பாடலாசிரியர். எக்கால இளைஞர்களுமே வழி நடத்துறது நம்ம பழங்கால இலக்கியம் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அற்புதம். ஒரு நல்ல கருத்து, குருவுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல கருத்து சொன்னார். அறிவியல் பார்வை அக்கால இலக்கியத்திற்கே இருக்கிறது என்று ரொம்ப அருமையா சொன்னார். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளர், உறுதி பேச்சாளர், இக்கால இலக்கியமே என்று பேசுவதற்கு அமுதா வருகிறார். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேச வந்த தலைப்போ இக்கால இளைஞர்களை பெரிதும் வழி நடத்தி செல்வது இக்கால இலக்கியமே என்று தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இக்கால இலக்கியத்தை பற்றி பேச வந்தவர்களை பார்க்கையில் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இவர்களில் எத்தனை பேர் அக்கால இலக்கியத்தை பின்பற்றி நடக்கிறார்கள் என்று அவர்களின் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஒப்புக்கொள்கிறேன். அக்கால கவிதைகள் அனைத்தும் இலைமறையும் காய்மறையுமாகவே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இக்கால இலக்கியங்களும் அப்படி இலைமறையும் காய்மறையுமாக எழுதப்படவில்லை. அவங்க சொன்னாங்க, எதிரணியில ஒரு தோழி சொன்னாங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் எழுதினாங்க. உண்மைதான் நடுவர் அவர்களே, அவர் எழுதினாரு. அவர் யாருக்கு எழுதினாரு? சிறு குழந்தைகளுக்காக அந்த பாடலை எழுதினாரு. ஆனா அவங்க மறுபடியும் இப்ப உள்ள இலக்கியத்தை பேசினாங்க. ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாடா. இது எத்தனை பேத்துக்கு புரியுது நடுவர் அவர்களே? இங்க எல்லாருமே அவங்க சொன்னது ஓடி விளையாடு பாப்பாங்கன்னு சிறுவர்களை மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா இக்கால இலக்கியத்துல சொல்றாங்க, சிறுமிகள் என்னை போன்ற இளைஞர்களையும் கவரும் வகையில இக்கால இலக்கியத்தின் பாடல்கள் அமைந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. பழைய காலத்துல சாப்பாட்டு முறைகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் அவ்வளோ அருமையா சொன்னாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இப்பவும் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க சாப்பாடை பத்தி. தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. இது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு கை தட்டுறீங்க? உங்களுக்கே பசிக்குதா இல்லையா நடுவர் அவர்களே? என்ன நீ சொன்னது இன்னொரு முறை சொல்லுங்க. தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. இது வேற. நான் பியூர் வெஜிடேரியன்மா. அப்ப உங்களுக்கு புரியாது நடுவர் அவர்களே. சிக்கன் சாப்பிடுறவங்களுக்கு அதோட அருமை புரியும் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். இன்னொரு விஷயம் கேளுங்க, நட்பை பத்தியும் அதோட பிரிவுகளை பத்தியும் பழைய கால இது யார்கிட்ட பாடின மிகப்பெரிய பாட்டுமா இது? தத்துவ பாட்டு. இதுவும் இந்த கால இலக்கிய பாடல்கள்ல வந்த பாடல்கள் தான். காதல் பாட்டு கண்டிப்பா. ஏமா இவன் நலமகா சக்கரவர்த்தி அம்மா சாப்பாட்டை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான் பொண்ணை பார்த்ததும். என்ன சொல்ற நடுவர் அவர்களே, பிரிவினை பத்தியும் இந்த காலத்து காதலை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது என்ன போன்ற கடைசி வருஷம் படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே பிரிவுன்றது என்னன்னு இன்னும் ஒரே மாசத்துல தெரிஞ்சுக்க போறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது மனசுல இருக்க அந்த பிரிவை எவ்வளவு அழகா இந்த காலத்துல 2 வரியில ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க கேளுங்க. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இதுல எத்தனை பேர் கை தட்டினாங்க பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்குள்ள இந்த வேதனையும் பிரிவையும் உணர்த்தது எந்த காலத்து இலக்கியம் நடுவர் அவர்களே? இக்காலத்து இலக்கியம் தானே. அருமை. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தட்டிட்டாங்கம்மா. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இக்காலத்து இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தைகளும் கவிதைகளும் இக்காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் புரியுது. அக்காலத்துல சொல்லப்பட்ட இலக்கியங்கள் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்துல காதல் அப்படிங்கிற ஒரு இதே இல்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க மறைமுகமா அவங்களோட காதலை வெளிப்படுத்துவாங்களே தவிர என்னை போன்ற இளைஞர்கள் இப்படி ஓப்பனா எந்த காதலையும் சொல்ல மாட்டாங்க. அதுல புது கவிதையில ஒண்ணு சொல்லிருக்காங்க. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் ஃப்ரீயா பிராங்கா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். அதாவது
ஒன்னு சொல்றாங்கன்னா தும்மலையும் காதலையும் வெளிப்படுத்தி விடு, அப்படி வெளிப்படுத்தாவிட்டால் வெளிப்பட வேண்டிய இடத்தில் வெளிப்பட்டு விடும் அப்படின்னு அழகா. நல்லா இருக்கேம்மா. இந்த பொன்மொழி யார் உதிர்த்ததுமா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா, பிஜி ஸ்டூடெண்டா? வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க. அப்ப அது சரியாதான் இருக்கும். அதாவது பாரதியாரோட பெண்களின் பெருமையும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் பத்தி அக்காலத்துல எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. அக்காலத்துல எழுதப்பட்டதெல்லாம் எழுதப்பட்டதோட இருந்ததை தவிர இக்காலத்துல மாதிரி பெண்கள் வந்து வெளியில வந்து வாழ்ற சூழ்நிலை அக்காலத்தில் கிடையாது நடுவர் அவர்களே. கேட்டீங்கன்னா அவங்க அக்காலத்துல எல்லா பெருமைகளையும் பாரதியார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா பெண்களோட வீரத்தை பத்தி அவங்க கண்டிப்பா எழுதுனாங்க. இக்காலத்திலே ஒரு வரி வருது கேளுங்க. சில நொடி வாழும் பனித்துளி போல சூரியனை எதிர்ப்போமே, வானத்தை கூட நாங்கள் மடித்து கைக்குட்டை செய்வோமே, காற்றை கொண்டு சிலைகள் வடித்திடும் மதிநுட்பம் அறிவோமே, மீசை இல்லா பாரதி நாங்கள் எதையும் ஜெயிப்போமே. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா அக்காலத்துல எழுதினதை விட இக்காலத்துல பெண்கள் சாதிக்க முடியும், வானத்தை கூட எங்களால கைக்குட்டைக்குள்ள அடக்க முடியும் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்கன்னு பாருங்க நடுவர்களே. ரொம்ப எஃப்எம் ரேடியோ கேட்பாங்க போல இருக்கு. எல்லாமே அந்த பாடல்கள் தான். பாடல் இக்கால இலக்கியம்னாலே வந்துட்டாலே இக்கால சினிமா பாடல்கள் தான் நடுவர்களே. சரி, இன்னொரு விஷயம் கேளுங்க. அம்மாவை பத்தி சுகீர்தராணி அம்மா வந்து அழகா ஒரு கவிதை சொன்னாங்கன்னு என்னுடைய தோழியே சொன்னாங்க. அதே அம்மா வார்த்தையில 2 வரியில இன்னொரு பாடலும் உணர்த்தி இருக்கு இக்கால இலக்கியத்துல. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீ அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை காசு கொடுத்தா ஏதாவது கொடுப்பாங்களா நடுவர் அவர்களே? கிடையாது கிடையாது. கண்டிப்பா ஒண்ணுதான் நடக்கல இன்னும் என்ற எல்லா இலக்கியத்திலையும் இப்ப உள்ள பெண்களின் பெருமையும் தன்னம்பிக்கையும் இக்கால இலக்கியங்கள் கூறுகிறது என்று கூறி இக்காலத்து இளைஞர்களை பெரிதும் வழிநடத்தி செல்வது இக்கால இலக்கியமே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய சகோதரி, இக்கால இலக்கியத்தினுடைய அணித்தலைவி உமா மகேஸ்வரி அவர்கள் வருகிறார். அவரை உற்சாகமாக கைதட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 மணித்துளிகள். எதிரணியிலிருந்து வந்தாங்க, எவ்வளவு அழகா பாட்டு பாடினாங்க. அதுலேயும் கடைசியில வந்த சூப்பர் குமார் மாதிரி வந்த நம்ம குரு அவ்வளோ அழகா பாடினாரு. இந்த பாட்டெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற திரை இலக்கியம் எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுங்களா? எவன்தான் மனிதன், எவன்தான் மனிதன், வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன் என்று மனிதனுக்கான அறத்தை பாடல் சொல்லுகிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இசை என்கின்ற இலக்கியம் இன்னைக்கு உருவாகி இருக்குல்ல. அதிகமா பேச வேண்டாம். தாய் மண்ணே வணக்கம் என்று ஏஆர் ரகுமான் வாசிக்கிற போது அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இலக்கியமாக உருவெடுக்கிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய இளையராஜா கிராமத்தில் இருந்து வந்த அந்த மனிதன் இசையை தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு பாட்டு வண்டி மாட்டு வண்டி போகாத இடங்களில் எல்லாம் என்னுடைய பாட்டு வண்டி போகும் என்று சொல்லி இலக்கியத்திற்கு புதிய வடிவம் இசை இலக்கியமாக கொடுத்தாரே, அவருடைய இசை பாடல்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அறத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் எவ்வளவு அழகா பேசுறாங்க. அக்கால இலக்கியத்தை பேசினா என் தம்பி திருமந்திரத்தை எல்லாம் வந்து சொல்லி திருமூலர் பாட்டை எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னானா, இக்கால இலக்கியம் தந்த அறிவு செழுமை அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இக்கால இலக்கியம் தான் என் மனிதனுக்கு மனித நேயத்தை ஊட்டுகிறது, இந்த சமூகத்திற்கு செய்திகளை சொல்லுகிறது என்று சொல்லி பிரிய போயிருக்கின்ற 3வது ஆண்டு மாணவிகளே, நீங்கள் எங்கே பிரிந்தாலும் உங்கள் நெஞ்சம் இந்த கல்லூரியிலே தான் குடிகொண்டிருக்கும். அதை இந்த தமிழ் திருவிழா நடத்தி காட்டி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது போய் புரட்டுக்கு ஒரு வரன்முறையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்ல எதிரணியில அணித்தலைவி உமா மகேஸ்வரி அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எவ்வளோ பெரிய பொய் சொன்னாலும் உண்மை மாதிரியே சொல்லுவாங்க. அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. என்ன வந்து பேச்சு பேசுறாங்க, அக்கால கவிதை இந்த பிள்ளைகள்லாம் பேசுக கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த காலத்து கவிதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்,
எங்கேயோ பெங்களூர்ல படிக்கிற பிள்ளைய Facebookல தேடி கண்டுபிடிச்சு ட்விட்டர்ல பேசி அதுகிட்ட லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அது பிடிக்கலன்னா இன்னொரு பிள்ளைய பிடிக்கிற நீங்க ஏன் அக்கால கவிதை உரைநடையை எடுத்து வாசிச்சு பார்த்து பொருள் புரிஞ்சுக்க கூடாதுன்னு கேட்கிறேன். இளைஞர்களை நெறிப்படுத்துற நல்ல விஷயங்களை தேடி போய் பிடிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? புதுமை பெண் பத்தி சகோதரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. பாரதி தான் சொன்னாரு, பாரதி தான் சொல்லியிருக்காரு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லைனர். அவங்க எல்லாம் இன்னைக்கு பிறந்தவங்களா? அந்த காலத்துல பெண்கள் யாருமே வெளியில வரலையா? ஏங்க அவ்வை பாட்டி வெளியில வரலையா? அவ வந்து பாடலையா? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்கலையா? அரசியல் தூது போயிருக்காங்க அவ்வை பாட்டி. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே அரசியல் தூது போயிருக்கிறா. என்னவோ பேசுறீங்க, இந்த பிள்ளைகள்லாம் வந்து பாடுதுங்க, ஓடி ஓடி விளையாட தொட்டப்பட்டா. ஏமா இதெல்லாம் ஒரு பாட்டு, இதெல்லாம் டிக்ஷனரி போட்டு இன்னைக்கு பாட்டு லிஸ்ட் ஒரு புக்கு போடுங்க, பிரமாதமா விற்கும். இளைஞர்களை நெறிப்படுத்துகிற வாழ்க்கை முறைகள்னு போடுங்க, ரொம்ப நல்லா விற்பனையாகும். என்ன சொல்றீங்க? தாய் அன்பு பத்தி பேசுறாங்க, தாய் பத்தி கவிதை எல்லாம் இருக்கு. சரி, இன்னைக்கு இக்கால இலக்கியத்துல தாய் பற்றிய கவிதைகள்லாம் இருக்குன்னா எதுக்குமா முதியோர் இல்லம் வருது? எதுக்குப்பா முதியோர் இல்லம் வருது? முதியோர் இல்லங்கள் எல்லாம் எந்த காலத்துல வந்தது? இன்னைக்கு வந்துட்டு இருக்குதுல்ல. தாய் அன்பு பற்றி இத்தனை பாடல்களும் உங்களுடைய மனசுல ஆழ பதிஞ்சிருந்தா முதியோர் இல்லத்துக்கு பெத்த தாய் தகப்பனை நீங்க அனுப்புவீங்களா? பழைய இலக்கியத்திலே சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. தனி மனிதனுக்கு சொல்லி இருக்கிறார்கள், சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். தனி மனிதன் சரியாக இருந்தால் இந்த சமுதாயமே சரியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிச்சயமாக மிகச்சிறந்த நெறிகளை காட்டிக் கொண்டிருப்பது பழைய இலக்கியங்களே, அக்கால இலக்கியங்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரியவர்களே, பட்டிமன்ற தீர்ப்பை நோக்கி நாம் இப்பொழுது செல்கின்றோன்னு கிளம்பிடாதீங்க, கருத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. உலகத்திலே சிறந்த அறம் எது தெரியுமா? சிறந்த நீதி எது தெரியுமா? தர்மம் எது தெரியுமா? இல்வாழ்க்கை குடும்பம் நடத்துறதான். குடும்பம் நடத்துறதானா ஜாலி தான் வள்ளுவர் சொல்லி அப்படி நினைக்காத. அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் என்று அந்த இல்வாழ்க்கை கூட பிறர் பழிக்க கூடாத இல்வாழ்க்கையாக, போற்றக்கூடிய இல்வாழ்க்கையாக, நீ ஒரு உதாரண புருஷனாக ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையாக இருக்குன்னு 1.25 அடியில் ஒரு அடியை வைத்து மிகச்சிறப்பாக சொன்னவன் அந்த செந்தமிழ் புலவன் வள்ளுவனுங்கிறத மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அக்கால இலக்கியம். இவையெல்லாம் எளிமையா இனிமையா என்றவர்கள் கேட்கிறார்கள். அதை தர வேண்டிய பொறுப்பு, எளிமையாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள், உயர்ந்த கல்வி படைத்தவர்கள் எல்லாம் இதை செய்திருக்க வேண்டும். செய்ய தவறிவிட்டதால் இன்றைக்கு இக்கால இலக்கியத்தை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், இவை எளிமையானவையா இனிமையானவையா, பதவுரை இல்லாமல் நயவுரை இல்லாமல் படிக்க இயலாது என்று கேட்கிறார்கள். வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்து போக்கி பொன்னையவள் அந்த புறத்திலே கொண்டு சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலமினார் பட்டை புலமல் என்று பாரதி சாடினான். இந்த காலத்திலே இக்கால இலக்கியம் மாணவனுக்கு இனிமையை தருகிறதோ இல்லையோ, அவனை வழிகாட்டி இழுத்துச் செல்லக்கூடிய இலக்கியமாக எளிமையாக இருப்பதனால் அதை அவனுடைய நெஞ்சுக்குள்ளே, இதயத்துக்குள்ளே ஊடுருவக்கூடியதாக, சிந்தனையை சற்றே சிதற வைக்கக்கூடியதாக இருந்தாலும் மனத்தை ஒருமுகப்படுத்தக்கூடிய இலக்கியமாக, அம்மா கைப்பிடித்து அழைத்து சொல்லக்கூடிய அரவணைப்பாக இன்றைய இலக்கியம் இருக்கிறது. அப்பாவினுடைய கடுமையான பார்வையோடு, கண்டிப்பான பார்வையோடு, அதே நேரத்தில் மகன் எப்பொழுது வருவான், வரட்டும் அவனை ஒருகை பார்க்கிறேன் என்று பெருமிதத்தோடு அப்பா சொல்வது போல் அக்கால இலக்கியம் இருந்து அவனை அங்கே வழிகாட்டியாக நின்று அவனை வா வா என்று உருட்டி அழைக்கிறது என்ற ஒரே காரணத்தால் அம்மாவின் அரவணைப்போடு திகழக்கூடிய தாய்மொழி இலக்கியங்களில் இக்கால இலக்கியமே இளைஞர்களில் இன்றைய சூழலில் மேம்படுத்துவது என்று கூறி, இந்த தீர்ப்பில் ஏதேனும் வருத்தம் இருக்கும் என்றால், குறை இருக்கும் என்றால், அக்கால இலக்கியவாதிகள் எனக்கு அடுத்த முறையும் நீதிபதி பதவியை அளித்து எனக்கு மிகப்பெரிய சாபத்தை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு கல்லூரியாக சென்று இந்த தமிழ் திருவிழாக்களை நடத்தி தமிழின் பெருமையை நிலைநாட்ட செய்ய வேண்டும். பேசுவதற்கு நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என தன்முனைப்புடன் பேசிய எனது மாணவ கண்மங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.
I'm not